கோடைக்கால வறட்சியை சமாளிக்கும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதிகளில் வனவிலங்குகளுக்கு தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணிகள் நடைபெற்றது. ஓசூர் ஜவுளகிரி, தளி, தேன்கனிக்கோட்டை, அஞ்செட்டி வனப்பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக வனப்பகுதிகளை விட்டு வனவிலங்குகள் வெளியேறி வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக வனத்துறை சார்பில் வனப்பகுதியில் உள்ள தொட்டிகளில் நீர் நிரப்பி வருகின்றனர். கோடை காலம் முடியும் வரை வனப்பகுதிகளில் உள்ள நீர் தொட்டிகளில் நீர் நிரப்பப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி அருகே சங்கரநாராயண சுவாமி திருக்கோயில் சித்திரை திருவிழாவை நடத்த விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். லிங்கம்பட்டியில் செண்பகவல்லியம்மன் உடனுரை பூவநாத சுவாமி திருக்கோயிலுக்குட்பட்ட சங்கரநாராயண சுவாமி திருக்கோயிலில் சித்திரை திருவிழா நடத்த உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். ஆனால் விடிய அரசு அதிகாரிகள் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்துகளை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அருகே 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்லவர் கால ஐயனார் சிலையை வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டெடுத்தனர். உடையார்பாளையம் அருகே உள்ள பெரியார் சமத்துவபுரம் பகுதியில் பழங்கால சிலை ஒன்று இருப்பதாக பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வரலாற்று ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மண்ணில் சாய்ந்தபடி இருந்த ஐயனார் கற்சிலை கைப்பற்றி தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொண்டதில் இந்த சிலை கிபி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டு பல்லவர்களின் காலத்தை சேர்ந்ததாக இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை சென்று திரும்பிய ரவுடி மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபட்டதால் போலீசார் அவரை கைது செய்தனர். குடவாசலை அடுத்த திருக்கண்ணமங்கை பகுதியைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் என்ற ரவுடி பொதுமக்களை தாக்குவது, வாகனங்களை மறைத்து வம்பு இழுப்பது போன்ற பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளதால் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் சிறையில் இருந்து வெளியே வந்த வாஞ்சிநாதன் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டதால் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் சேவியர் காலனியில் பொதுமக்களை கடிக்கும் தெருநாய்களை பிடிக்குமாறு பொதுமக்கள் முறையிட்ட போது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்த விடியா திமுக கவுன்சிலரையும் தெருநாய் கடித்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. தெருநாய்கள் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விடியா கவுன்சிலர் மகிமை பிரியா உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் விடியா கவுன்சிலரையும் தெருநாய் கடித்துள்ளது. இதன் பிறகாவது விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். கன்னியாகுமரியில் முதியவரை தென்னை மட்டையால் அடித்து கொன்ற நபரை கைது செய்யப்படாததை கண்டித்து உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராவிளை பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் வைகுண்டமணி என்பவர் உடலில் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றிய நிலையில் வைகுண்டமணிக்கு முன்விரோதமாக இருந்த பாஸ்கர் என்பவரை பிடித்து முறையாக விசாரணை நடத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதியவரின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியம்பாடி அருகே அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் விடியா ஆட்சியில் மூடப்பட்டு பாழடைந்து கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு ஊராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்மா சிறுவர் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின் விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை திறந்து இளைஞர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் 3 ஆண்டுகளாக மூடப்பட்டு பாழடைந்து கிடக்கிறது. இதனால் விளையாட முடியாமலும் உடற்பயிற்சி செய்ய முடியாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவிக்கும் அப்பகுதி இளைஞர்கள் கடும் சிரமங்களுக்கு இடையே பயிற்சி பெற்று தங்களுடைய கிராம இளைஞர்கள் வலைப்பந்து மற்றும் கபடி போட்டிகளில் மாநில அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தனர். ஊர் பசங்க இது வரைக்கும் இந்தியா லெவலில் போய் பரிசு பெற்று வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. குறைஞ்சது 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. வலைப்பந்து கபடி போட்டியிலும் சிறப்பாக விளையாடுறாங்க. மைதானம் இல்லாமல் மைதானம் தான் இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்க. அதுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொடுக்கணுன்றது தான் அந்த சிறுவர் பூங்கா ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே அந்த சிறுவர் பூங்காவை திறக்காமே வச்சுருக்காங்க. கிருஷ்ணகிரியில் திமுகவினரால் தாக்குதலுக்கு உள்ளான அதிமுக நிர்வாகிகளை முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். திமுக நகர செயலாளர் நவாப் தலைமையில் விடியா திமுகவினர் நாடாளுமன்ற தேர்தலின் போது பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதை அதிமுக நிர்வாகிகள் காவல்துறைக்கும் தேர்தல் அதிகாரிகளிடமும் புகார் அளித்தனர். திமுகவினரை தட்டி கேட்டபோது பொறுக்காத திமுக கும்பல் சுற்றி வளைத்து அதிமுக நிர்வாகிகள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியதில்
அன்சர், வாசிம் ஆகியோருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் திமுக அராஜக கும்பலால் கடும் தாக்குதலுக்கு உள்ளான அதிமுக நிர்வாகி அன்சர் இல்லத்திற்கு நேரில் சென்று முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி நலம் விசாரித்தார். அப்போது அதிமுக MLA அசோக்குமார், நகர செயலாளர் கேசவன், சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் மக்பூல், நகர துணை செயலாளர் குரு உள்ளிட்ட அதிமுகவினர் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் பகுதியில் திருநங்கைகள் குலதெய்வமாக வழிபடும் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த திருநங்கைகள் கூத்தாண்டவர் கோவிலுக்கு சென்று பூச்சூடி புத்தாடை அணிந்து மணப்பெண் கோலத்தில் தங்களை அலங்கரித்து சென்றனர். தொடர்ந்து அரவானை கணவனாக ஏற்றுக்கொண்டு பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பகுதியில் கப்பல் போக்குவரத்து துறைக்கு சொந்தமான இடத்தில் குப்பைகள் தீயிட்டு கொளுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்படும் இறைச்சி கழிவுகள் மற்றும் நெகிழி கழிவுகள் எரிக்கப்படுவதாக தெரிவித்த பள்ளிகொண்டா பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலி சந்திப்பு புதிய பேருந்து நிலையத்தில் விடிய அரசு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருநெல்வேலி சந்திப்பு புதிய பேருந்து நிலையம் சுமார் 80 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இந்த பேருந்து நிலையத்தில் குடிநீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். விடிய அரசின் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இது குறித்த நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.